ஏனுங்க நீங்க யார் ரசிகருங்க? ராமன மக்கநாயகன் ராமராஜன் ரசிகன். ஏங்க ராமராஜன் ரசிகன்றீங்க, இப்போ ரிலீஸ் ஆன படத்தை பற்றி நீங்கள் நம்ம சேனலில் எதுவும் வீடியோ போடலைங்க இல்லைங்களே? வீடியோ போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு பஸ் போனோம் போக்குவரத்து எதுவும் இல்லை. இப்போ அதனால் எதுவும் நான் பண்ண முடியல. ஆனால் ராமராஜன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான உயிர். சின்ன வயசுல இருந்தே நான் ராமராஜனை ரசிகன். இப்போ நீங்கள் ராமராஜன் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இல்லைங்களா? நான் ராமராஜன்னா உயிர். நான் விராலிமலை தேட்டரில் ஜோதி தேட்டரில் போய் ராமராஜனுடைய சாமானியன் திரைப்படம் பார்த்தேன். அதில் ராமராஜனோட நடிப்பும் இசை, டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே பயங்கரமாக பக்காவாக இருக்குது. இது மாதிரி ஒரு படம் கூட நியூவில் வர்ற படம் ஒரு படம் கூட அது மாதிரி படம் இல்லை. பார்க்குற மாதிரி ஒரு படம் இல்லை. ராமராஜன் படம், இந்த படம் அவ்வளோ அருமையாக ஒரு மனித குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரியும் ஆண்களையே அழுக வைக்கக்கூடிய ஒரு சீனா இந்த படம் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப கவர்ந்த படம், என்னையவே அழுக வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு இந்த படம். இப்போ இந்த படத்துல இந்த ராமராஜன் வந்து இப்போ எப்படி இருக்காரு உங்களுக்கு பார்க்கறதுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? படத்துல பார்த்த சீனை விட அவர் நடையும் அவர் இதுல எனக்கு தன்னாலேயே அழுக வந்துருக்கு. சின்ன வயசு ராமராஜரை பார்க்கும்போது அது ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு. இப்போ இவ்வளவு அவர் நடக்கிறது கால ஒரு மாதிரியா விந்தி அப்படி ஒரு மாதிரியா நடக்கிறது எனக்கு அதை பார்த்து எனக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. என் உயிரே அவர் மாதிரி எனக்கு அந்த தேட்டருக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்பீடை கொடுத்துச்சு அந்த அவர் நட. இப்போ இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க கருத்து? படத்தோட இது ஒரு சாமானிய மனிதனுக்கு பேங்கில் போனா என்னென்ன அட்டூழியம் நடக்குது, சாமானிய மக்களை எப்படி நசுக்கிறான், பேங்க்ல என்னென்ன தொல்லையை தர்றான் அப்படிங்கிறது அந்த பேங்கோட கதையா இருக்கு. அதுல லியோனி மகன் லியோ சிவகுமார் அவர்கள் நடிப்பு இளம் ஜோடியாக போட்டிருக்கிறாங்க. அருமையாக இருக்கிறது. அவருக்கு ஜோடியா போட்டிருக்காங்க ஒரு பிள்ளைய, அது லித்தியா சரண்னு நம்ம சொல்றாங்க. அது எனக்கு ஆயில வரல. அந்த பிள்ளை தாவாணி பாவாடையோட ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு சேனல இதுக்கு முன்னால சேரன் பாண்டியன்கிற ஒரு படத்துல பார்த்துருக்கேன். ஒரு குடும்ப சீக்கிரத்தோட ஒரு படம். நாட்டு மக்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும், ஒரு கவர்ச்சிகரமான உடையே இருக்கக்கூடாது, நாட்டுல நல்லதுதான் நடக்கணும் அப்படிங்கிறத அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுக்கு பின்னால இந்த ஜோடிகளுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக இல்லாம குடும்பத்தோட ஒரு மக்கள் உட்கார்ந்து அப்பே மக புள்ள போக்குவரத்து எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரே படம்னா இப்ப வந்த படம் சாமானியன் தான். சரிங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால என்னங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் ரிலீஸ் ஆனவனையுமே சாமானியன் படத்தை நான் தியேட்டர்ல விராலிமலை தியேட்டர்ல போய் பார்த்துருக்கேன். சோதி தியேட்டர்னு சொல்றேன் உங்களுக்கு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பழைய படங்கள்லாம் ராமராஜன் படம்னா எனக்கு பழைய படம்னா எனக்கு உயிர் மாதிரி. நான் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்கிறேன், எல்லா படமும் பார்த்தேன். எனக்கு பார்த்த படங்கள்ல ராமராஜனோட நல்ல நடிப்பா இருந்தா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன், கொஞ்சம் சரியில்லைன்னா சுமாரா இருக்குன்னு சொல்லுவேன். நான் அந்த மாதிரி நான் எங்க ஊர் பாட்டுக்காரன், எங்க ஊர் காவக்காரன், மனசுக்கு ஏற்ற மகாராஜா, இப்படி பல படங்கள்ல ராமராஜனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். விவசாயி மகன், போக்குவரத்துல எல்லா படத்தையும் நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். ராமராஜனா எனக்கு உயிர் மாதிரி. அடுத்து வந்து படம் நடிக்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அது போல உங்களுக்கு அதோட எனக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில. இது நான் வரலையும், நான் வேலைக்கு போயிட்டு வெவ்வேறு மாதிரி தான் யோசிச்சுட்டு சாமானியன் படம் வந்த ஒரு பாடு இந்த செல்லுல வந்து இவர் எப்படி நடிச்சிருக்காரு, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, இது விழுதுல என்னென்ன ப்ரோக்ராம மக்கள் பேசிக்கிறாங்க தியேட்டர்ல அப்படிங்கிறத மட்டுமே நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த செல்லு ஊடகங்கள்ல என்னென்ன தியேட்டர்ல பாக்குற மக்கள் என்ன பேசுறாங்க, ராமராஜன் இன்னைக்கு எங்க வர்றாரு, அடுத்த படத்துக்கு யார் தயாரிப்பாளராக இருக்காங்க, இது என்னமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றீங்க? அடுத்த படத்துக்கு ஆர்வமா வெயிட் பண்றேன். ராமராஜன் நடிப்பை நான் ரொம்ப உயிரா நேசிக்கிறேன். அவர் ஒரு நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஆள். அந்த கருத்தை தான் ஃபாலோ பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் குணம் மாதிரியே நானும் நாட்டு மக்களுக்கு பெருசா எதுவும் செய்யாட்டியும் ஒரு கெட்டது எதுவும் செய்ய எனக்கு விருப்பம் இருக்காது மக்களுக்கு. நான் ஒரு சாதாரண ஏழை விவசாய வீட்டுக்குள்ளதான். ஆனா ராமராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பார்ந்த நேயர்களே, ராமராஜனுக்காகவும் இந்த ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த இவருக்காகவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.